OTT தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரிஸ்களை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவில் OTT தொடர்பாக தணிக்கை விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மத்திய உள்துறை செயலர், மத்திய தொலைத்தொடர்புத்துறை செயலர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலகிருஷ்ணன் இணைப்பில் காத்திருக்கிறார். பாலகிருஷ்ணன், இந்த வழக்கு குறித்தும் இந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவு குறித்தும் விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சரவணன். OTT தளத்தில் வெளியாகும் சினிமா, வெப் சீரியல்கள், தொடர்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்தி தணிக்கை செய்து வெளியிட உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனு தொடர்பாக ஒன்றிய உள்துறை செயலாளர், ஒன்றிய தொலைத்தொடர்புத்துறை செயலாளர், ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த ஆதிசிவம் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனுவை ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் இந்திய திரைப்பட தணிக்கை வாரியம் ஒழுக்கம், அறம் மற்றும் கலாச்சாரத்தை மீறும் வகையிலான காட்சிகள், வசனங்கள் இருப்பின் அவற்றை திரைப்பட தணிக்கை சட்டத்தின் கீழ் தணிக்கை செய்து வெளியிடும். தற்போது பல்லாயிரம் கோடி நபர்கள் தினமும் இணையத்தை பயன்படுத்துகின்றனர். OTT தளத்தில் ஒளிபரப்பப்படும் சினிமா, வெப் சீரியல்கள், தொடர்கள் ஆகியவற்றில் வன்முறை, போதைப்பொருள் பயன்பாடு, ஆபாச பேச்சுக்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றக்காட்சிகள், பிரிவினை காட்சிகள், தேசவிரோத கருத்துக்கள் போன்றவை எவ்விதமான தணிக்கையுமின்றி ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. 2018ஆம் ஆண்டில் 2.4 பில்லியன் நபர்கள் OTT தளத்தை பயன்படுத்திய நிலையில் 2027ஆம் ஆண்டில் அது 4.2 பில்லியனாக உயரும் என தரவுகள் குறிப்பிடுகின்றன. OTT தளத்தில் வெளியாகும் நிகழ்ச்சிகளால் இளம் தலைமுறையினர் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பல பாதிப்புகளுக்கு ஆளாகின்றனர். இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுத்து தணிக்கை செய்து ஒழுங்குபடுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன், விக்டோரியா கௌரி அமர்வு வழக்கு தொடர்பாக ஒன்றிய உள்துறை செயலாளர், ஒன்றிய தொலைத்தொடர்பு துறை செயலாளர், ஒன்றிய தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.